குஜராத் தமிழன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பீச்சாங்காய் கோலி இறங்கி 2 4களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல காட்டி 13 ரன் அடிச்சாப்ல. 2வது ஓவர்ல புவனேஸ்வர் குமார் இறுக்கி பிடிச்சாப்ல. 3வது ஓவர்ல சுப்பிரமணிய கில்ல ஜாஸ் ஹேசல்வுட் கட்டங்கட்டி க்ளோஸ் பண்றாப்ல. 4வது ஓவர்ல புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுத்து தானே ஆகணும். நம்ம ஆளு பீச்சாங்காய் கோலிய க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. இவங்க 2 பேத்த தான் இந்த டீம் மலை மாரி நம்பி இருக்கு. மொரட்டுத்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க 2 பேருமே. இவங்க 2 பேருமே இப்ப அவுட் ஆன காரணத்தினால, இதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா ஆகப்போகுது. பட்லர் ஏதாவது சம்பவம் பண்ணாலே ஒழிய, இவங்க அதர பாதாளத்துக்கு போறத யாருனாலயும் தடுக்க முடியாது. சிந்துன்னு ஒரு பையன் வந்தான். கொஞ்ச நேரம் ஆடுனான், அவுட் ஆகி போயிட்டான். வாஷிங்டன் சுந்தர் வராப்ல. ஜாஸ் பட்லரும் சரி, சுந்தரும் சரி, கட்டைய போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. இதுக்கப்புறமும் விக்கெட் போச்சுன்னா, பின்னாடி தேவட்டி அசாரஸ் இருக்கான். அவன வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரு உருட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் வந்து பால் கீழ பட்டுருச்சு. அந்த காரணத்தினால நாட் அவுட்ன்ட்டாங்க. சரி பரவால்ல பாஸ் அப்படின்னு போய் ஆர்சிபி பவுலிங் போட்டுருக்கானுங்க. மாடர்ன் டே மலிங்கா கிரைன யூஸ் பண்ணி ஜாஸ் பட்லருக்கு இறங்கி வர்றத ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல நோட் பண்ணி வைடா பாலா போட்டான். ஜித்தேஷ் கேட்ச் பண்ணி ஸ்டம்பில் அடிச்சுட்டான். ஜாஸ் பட்லரும் கிளம்பி போக வேண்டியதா போச்சு. 73 பாலுக்கு 73 ரன் அடிச்சிருக்கானுங்க. 4 விக்கெட் போயிருச்சு. போற போக்க பார்த்தா 120க்கு ஆல் அவுட் ஆயிருவானுங்களாட்டு இருக்குது. அர்ஷத் கான் வந்தான் 2 சிக்ஸ் அடிச்சான் அவுட் ஆகி போயிட்டான். தேவாட்டி அசாரஸ் வந்தான் அவுட் ஆனா போயிட்டான். தேவாட்டி அசாரஸ் மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடிப்பான். ஜேசன் ஹோல்டர் வராப்புல ஒரு சிக்ஸ் அடிக்கிறாப்புல. ரஷீத் கான் வராப்புல ஒரு சிக்ஸ் அடிக்கிறாப்புல. ஆனால் கருங்காலி மாலை வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இல்லைன்னா இவங்க 120 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. எப்படியோ கருங்காலி மாலை சுந்தர் 155 ரன் அடிக்க வச்சிருக்காப்புல. இந்த காரணத்தினால குஜராத் தமிழன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 0.01% இருக்கு.